வாரபலம் பலம் வரும் உலகம். பால்கிணற்று படுகொலை. கொலையாளிகளை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. நகைக்கடை உரிமையாளர்களுக்கு விளக்கமறியல். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பை அதிர வைத்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மாலை நீதிபதியின் முன்னிலைப்படுத்தப்பட்டது அடுத்து 4 தினங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை வழங்கியதுடன் அவர்களிடம் நகைகளை கொள்வனவு செய்த நகைக்கடை உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புளை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடத்தப்பட்டு அவரது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பின்னர் கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லியடி வயல் பிரதேச கிணற்றினுள் வீசப்பட்டதும் ஏற்கனவே இவ்வாறாக இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் கொல்லப்பட்ட பெண்ணின் சடலம் ஒன்றும் குறித்த கிணற்றினுள் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி டி மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட துரித நடவடிக்கையின் மூலம் பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களை நேற்றிரவு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரினால் முன்னிலைப்படுத்தப்பட அழைத்து வரப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாமையினால் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீதவான் அண்ணாதுரை தர்சினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது போலீசாரினால் சந்தேக நபர்களை 4 நாட்களுக்கு மேலும் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான மனு நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து பிரதான சந்தேக நபர்கள் 3 4 நாட்கள் போலீசார் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் ஏனைய 2 எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிபதியினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.